எந்த அளவுக்கு நம்ம பாவத்தை விட்டு தள்ளி இருக்கிறதுக்காக சரீரம் எவ்வளோ கஷ்டப்படணுமோ கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இயேசுவே மனிதனா இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மலாம் ஒருத்தே கிடையாது. அப்ப நம்ம தலைவரே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம ஏன் கஷ்டப்படக்கூடாது? பேதுரு சொல்றாரு. பரிசுத்தத்தை நோக்கி நடப்போம், பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் மிக மிக முக்கியம். நம்ம என்னதான் நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம 4 பேர்த்த சொன்னாலுமே நம்ம பரிசுத்தத்தை நோக்கி நடக்கிறது விடவே கூடாது. பரிசுத்தத்தை நோக்கி நடக்கணுமா, அதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நடக்க முடியும். ஆரம்ப காலத்துலலாம் நமக்குலாம் பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரேன்னு கூட நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம ஞாயிறு பள்ளியில் போயிட்டுருக்கோம், நம்ம சண்டே ஸ்கூல் போகிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் யாருமே நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லை. இனிமேலாவது பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு